ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சம்பவம். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சண்டே வந்துச்சுனால ஏதாவது ஒரு நான்வெஜ் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே எடுக்க தான் செய்வோம். உங்கள் வீட்டில் இந்த வாரம் மட்டன் வைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மட்டன் குழம்பு சாதம், அப்புறமா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எது கூட வேணும்னாலும் பெஸ்ட்டான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இந்த சுவையான மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான விடுகதை என்னன்னு பார்த்துடலாம். யாரும் செய்யாத கதவு தானே திறக்கும் தானே மூடும், அது என்ன? மட்டன் குழம்பு செய்கிறதுக்காக 800 கிராம் அளவுக்கு மட்டன் வாங்கியிருக்கோம். இது வெள்ளாட்டங்கறின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அடுத்ததாக 150 கிராம் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 முடி அளவு தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது கூட உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள். ஃபஸ்ட்டு இந்த தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டனையும் உள்ளே சேர்த்து வதக்கிக்க போகிறோம். இது கூட மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். எப்போவுமே கறி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு தடவை மட்டும் அலசிக்கோங்க, 2-3 வாட்டி அலசாதீங்க. அதோட டேஸ்ட், அந்த சத்து எல்லாமே போயிடும். இப்போது மட்டன் ஓரளவு வதங்கிருச்சு. இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்குற நேரத்தில் அந்த விடுகதைக்கான ஆன்சரை கண்டுபிடிங்க. இப்போது எடுத்து வச்சிருக்கிற மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறமா உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா எல்லாமே அந்த எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட்டு, அதை உள்ளே போட்டுக்கலாம். இது கூட உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அது கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் போல் அது நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த மசாலா வடை எல்லாம் போயிட்டு குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு கொதிக்கிற டைம்லேயே அந்த ஸ்மெல் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போது 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. குக்கரை மூடி ஒரு 2-3 விசில் வர அளவுக்கு வெயிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், விசில் ஒரு 3-4 விசில் வந்துருச்சு. நம்மளோட சுவையான மட்டன் குழம்பு அருமையாக ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.